அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேத்து நம்ம வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓட எப்படி நம்ம வந்து ஈர்ப்பு விதி எப்படி நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ், சொல் சொல் உங்களை எங்க கொண்டு போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணத்துக்கு போகும். ஸோ உங்க எண்ணம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைப் கிரியேட் பண்ணும், ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும், ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எமோஷன் தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற, கேட்ட, நடக்கணும் நினைச்ச அந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு விஷயம். சரி சார், நம்ம என்னைக்குமே வந்து ரிசல்ட் தானே நம்ம எதிர்பார்ப்போம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வேணும், எனக்கு வந்து ஒரு 100 சவரம் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரிசல்ட்டை தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்போம். சரி, அப்ப நம்ம அந்த ரிசல்ட் வச்சே நம்ம அந்த ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஒரு பேக் ட்ராக் பண்ணி போவோம். சரி, ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் எண்ட் இன் மைண்ட். நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம்னா அதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மைண்ட்ல வச்சு அதுக்குண்டான வேலைகள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். சரி சார், இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிசல்ட், இப்போ அது ரிசல்ட் வந்து அது என்னவாலும் இருக்கலாம். நீங்க வந்து பையனை வந்து காலேஜ்ல சேர்க்கணும், இல்லைன்னா ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்றதுலாம் ஒரு ரிசல்ட், உங்களோட ஆசை. ஃபர்ஸ்ட் அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரிசல்ட் எப்போ வரும், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருந்தாதான் அந்த ரிசல்ட் வரும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள. ஃபீலிங்னா சும்மா இன்னைக்கு நினைச்சிட்டு நாளைக்கு வேற நினைக்கிறதெல்லாம் ஃபீலிங் கிடையாது. அதை ஒன்னு பிடிச்சா உடம்பு பிடி மாதிரி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்பவுமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கணும். அந்த எமோஷன் ஃபீலிங்ஸ் எதுல இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா உங்க எண்ணம், உங்களோட எண்ணத்துல இருந்து தான் வரும். சரி சார், அந்த எண்ணத்துக்குள்ள அந்த விஷயம், அந்த ஃபீலிங் வரணும்னா அந்த எண்ணத்துல இருக்கணும்ன்றீங்க. அந்த எண்ணத்துக்குள்ள இது எப்படி நான் கொண்டு போறதுன்னா நம்மளோட சொல், நம்மளோட வேர்ட்ஸ், நம்ம பேசுறது, இது மூலியமா தான் நம்மளுக்கு நம்மளோட எண்ணத்துக்குள்ள போகும். சரி, ரைட். இப்போ இது புரிஞ்சிருச்சு. இது வந்து 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல், எண்ணம், செயல். இது 3மே ஒரே நேர்கோட்டுல இருந்தால்தான் நீங்க கேட்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கும். இது புரியலையே சார் அப்படின்னா, சரி நான் இப்படி சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து சார் எனக்கு வந்து 5 கோடி ரூபாய் வேணும் சார், இல்ல 10 கோடி ரூபாய் வேணும். ஸோ 10 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்றது உங்களோட சொல். ஸோ உங்க எண்ணம் அதை ஏத்துக்குமா, அது 10 கோடியா, 10 ரூபாய்க்கே வழி இல்லாம இருக்கிற அப்படின்ட்டு உங்களோட கான்சியஸ் மைண்ட் சொல்லும். இருந்தாலும் எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும், என்கிட்ட 10 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்றது உங்களோட சொல். ஸோ உங்க எண்ணம்ன்றது உங்க சப்கான்சியஸ் மைண்ட். உங்க சப்கான்சியஸ் மைண்டும் உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு, ஆமா 10 கோடி ரூபாய் இருக்கே, வீட்டுல ஒரு 5 கோடியும் ஒரு 5 கோடி பேங்க்ல இருக்கு. ஸோ இது உங்களோட எண்ணம். உங்களோட எமோஷன், இப்ப உங்க கையில அந்த 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா உங்களோட எமோஷன் எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும், என்ன வேணாலும் வாங்கலாம், இதுக்கும் வந்து நம்ம தைரியமா இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் அப்படி வெளில வரும். ஸோ இந்த 3மே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க அதுவே ஐயோ 10 கோடி ரூபாய் இருக்குது, நம்ம வந்து எனக்கு பயமா இருக்குது, யாராச்சும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, யாராச்சும் கொள்ளடிச்சிட்டாங்கன்னா, யாராச்சும் வந்து கடன் கேட்டாங்கன்னா, ஐடி ரைடு வந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஃபீலிங், இதெல்லாம் வந்து ஒரு பயமான ஃபீலிங், நெகட்டிவான ஃபீலிங். அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன கேட்கறோமோ அது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த 3மே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த 3மே நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணா இது நடக்கும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அந்த நீங்க ஒரு ரிசல்ட், எல்லாருமே இது நினைக்கிறது தான். எல்லாருமே வந்து சார் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும் சார், எல்லாருமே நினைக்கிறது தான் இது. ஆனா அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் நடக்கலைன்னா நம்மளோட எமோஷன்ஸை மாத்தணும். நம்ம எமோஷனை மாத்தணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை மாத்தணும். நம்ம எண்ணங்களை எப்படி மாத்த முடியும், நம்மளோட சொல்ல மாத்துறது மூலியமா நம்மளோட எண்ணங்களை மாத்த முடியும். ஸோ இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் மெயின். ஓகே,
சொல் சொல் அந்த சொல் என்ன மாதிரி இருக்கணும், அதுதான் அந்த சொல். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ண போது, அதே மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் தான் உங்களோட எண்ணத்தை உருவாக்க போகுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த எண்ணம் தான் மெசேஜ் அனுப்ப போகுது. அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன்ல முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் யார் கேட்கறது? நம்மளோட மூளை தான் ஃபர்ஸ்ட் கேக்குது. நம்ம காது வழியா போய் நம்ம மூளைக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுது. அப்ப நம்ம பேசுற பேச்சு மத்தவங்களை விட நமக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்கும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு கேட்கும். சோ அப்ப அந்த பேசுற பேச்சு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேசுங்க. ஸ்பீக் வாட் யூ வாண்ட். நீங்கள் விரும்புவதை பேசுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை மட்டும் பத்தி பேசுங்க. டோன்ட் ஸ்பீக் வாட் யூ டோன்ட் வாண்ட். உங்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை பத்தி பேசாதீர்கள். நீங்கள் விரும்பாததை பேசாதீர்கள். இதுதான் ஒரு முக்கியமான ரூல். உங்களோட எண்ணம், உங்க எண்ணத்துல கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து விதைக்கிறது வந்து உங்களோட பேச்சு தான். என்ன வேணுமோ அதை பேசுங்க, என்ன வேணாமோ அதை பத்தி பேசவே பேசாதீங்க. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வார்த்தைகள் எந்த மாதிரி இருக்கு, நம்ம என்ன மாதிரி பேசிட்டு இருக்கோம் நடைமுறையில, நமக்கு ஏன் வந்து நம்ம எண்ணமும் நம்மளோட பேச்சும் ஏன் வந்து ஒன்னா சிங்க்ல இருக்க மாட்டேங்குது, ஒன்னா மேட்ச் ஆக மாட்டேங்குது, ஒரே நேர்கோட்டில் இருக்க மாட்டேங்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். நம்ம என்ன தப்பு பண்றோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் இங்க சில வாக்கியங்கள்லாம் வச்சிருக்கேன். இது வந்து நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. இப்போ இது வந்து நெகட்டிவ்னா என்னன்னு போடுங்க, பாசிட்டிவ்னா எஸ் ஒய்ன்னு போடுங்க. எஸ்ஓ இல்லைன்னா ஒய்யோ போடுங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி, சரிங்களா? உங்களோட சேட்ல நான் இதை படிச்சு காட்டுறேன். ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து எஸ்னா பாசிட்டிவ், என்னன்னா நெகட்டிவ், சரிங்களா? ஓகே, நோயின்றி இருக்க விரும்புகிறேன் அப்படின்றது நெகட்டிவான வார்த்தையா பாசிட்டிவான வார்த்தையா? சும்மா சாட்ல போடுங்க. பரவாயில்லையே, நேற்று செஷன்லயே கொஞ்சம் நிறைய பேர் புரிஞ்சிருக்கீங்களே. கலையரசி மேடம் வந்து எஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, சரி. சோ அப்ப என்னன்னா வந்து நெகட்டிவ்னு சொல்றீங்க. சரி, பாத்துடலாமா? ஓகே, மத்தவங்க எல்லாம் தூங்குறாங்களா இல்ல பாக்கலையா? நோ, கரெக்ட். சோ நோயின்றி இருக்க விரும்புகிறேன் என்றது வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தை. ஆனா அது நீங்க உங்க கான்சியஸ் மைண்டுக்கு என்ன, உங்க கான்சியஸ் மைண்ட் என்ன நினைச்சுக்கோ, நோயின்றி இருக்க விரும்புகிறேன், ஓ ஓகே, அப்பனா வந்து நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு கான்சியஸ் மைண்ட் நினைச்சுக்கோ. சப்கான்சியஸ் மைண்டுக்கு அந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயம் தான் புரியும். சரி, ஓகே, சூப்பர், எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கீங்க. நெக்ஸ்ட் போவோம். நான் கடன் இல்லாம இருக்க விரும்புகிறேன். இது என்ன மாதிரி வாக்கியம்? இது வந்து நெகட்டிவ் வாக்கியமா பாசிட்டிவ் வாக்கியமா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். மத்தவங்களா இன்னும் ஆராய்ச்சி பண்றீங்களோ இல்ல ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அடிக்கிறீங்களா? ஓகே, சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடன்ன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. கடன், நீங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு கடன் இல்லாமல் சொல்றீங்களா இல்ல கடனுடன் சொல்றீங்களா, அதுக்கெல்லாம் அது தெரியாது. கடன்னா கடன். ஓகே, என் குடும்பம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இது என்ன மாதிரி ஒரு வாக்கியங்க? சூப்பர், இப்பதான் எல்லாம் எழுந்து உக்காடுறீங்க. ரைட், இதுவும் வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தை தான். ஓகே, அடுத்தது, நான் என் வேலையை இழக்க கூடாது. இது என்னதுங்க? கண்ணதாசன் சார் வந்து கீபேட்லயே கை வச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நெகட்டிவான வார்த்தை. சோ அப்ப உங்களுக்கு எல்லாமே புரியுது இல்ல? செஷனை கண்டினியூ பண்ணலாமா இல்ல எல்லாம் புரிஞ்சிச்சு உங்களுக்கு தான்? சரி, இப்போ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ரமேஷ், கவனமாக இருங்கள்,
விழுந்து விடாதீர்கள். இது என்ன மாதிரி வாக்கியங்க சார்? நீங்க கேக்குறது எல்லாமே நெகட்டிவ் தான் சார் அப்படின்றீங்களா? ஓகே, சரி, கரெக்ட் தான். ஏன்னா கவனமாக இருங்கள் என்றது நல்ல விஷயம்தான். ஆனா விழுந்து விடாதீர்கள் என்றது முடிஞ்சு போச்சு, சோழிய முடிச்சு விட்டாப்ல. பினிஷிங் சரியில்லையாப்பா அவங்கிட்ட என்ற மாதிரி. சரி, சில வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம போன் எடுத்த உடனே இது நம்ம கேள்விப்படுவோம். இந்த வார்த்தைகள்லாம் என்ன வார்த்தைன்னா, கவலைப்படாத, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. இதெல்லாம் என்ன மாதிரி வாக்கியங்க? போனத்தான் இது நம்ம கண்டிப்பா அது கேட்போம். நோ ப்ராப்ளம், பாத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னுவாங்க. நோ ப்ராப்ளம்னா கூட ப்ராப்ளம் தானோ? சரி, நெகட்டிவ், அதுவும் நெகட்டிவ் தான்ல, நெகட்டிவ் தான். என்னிடம் பணம் இல்லை. இப்ப ஒருத்தர் வந்து உங்ககிட்ட காசு கேக்குறாருங்க, நிஜமாவே உங்ககிட்ட காசு இல்ல, அப்பயும் இதான் சொல்லுவீங்களா, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு? நீங்க அவருக்கு பதில் சொல்லல, உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கே நீங்க சொல்லிடுறீங்க பணம் இல்லைன்னு. ஓகே, இதுவும் நெகட்டிவ் தான். ஓகே, ஸோ அப்ப ரைட், சூப்பர், எல்லாருமே வந்து தெளிவா இருக்கிறோம். ரைட், இப்ப நம்ம விஷயத்துக்கு போவோம். இப்ப நார்மலா ஒருத்தர்கிட்ட சொல்லுங்களேன், அவங்களோட பிரெயின் என்ன பண்ணும், கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும், இதை லாஜிக்கலா திங்க் பண்ணும். திங்க் பண்ணிட்டு இதோட அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கும். அதுதான் நம்மளோட கான்சியஸ் மைண்ட். ஆனால் நம்ம இந்த பிரபஞ்சத்து கூட என்ன மைண்ட் பேச போது? சப்கான்சியஸ் மைண்ட் பேச போகுது. சப்கான்சியஸ் மைண்டுக்கு லாஜிக் தெரியாது, அதனால இதை வந்து அது கரெக்டா புரிஞ்சிக்காது. அப்ப நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பேசும்போது, இல்ல என்னைக்குமே நம்ம பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம தவிர்க்கணும். சரி சார், அப்ப வேற என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னா, வெறும் பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தைகள், வாக்கியம் மட்டும் நம்ம பேசணும். அது கஷ்டம் சார், எதுவுமே கஷ்டம் கிடையாது. நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, பயிற்சி பண்ண முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வார்த்தைகளை, சொற்களை நம்ம மாத்தி அமைக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். சரி, அதுக்கு எப்படி சார் பேசுறது? நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது நீங்க என்னன்னா, சப்கான்சியஸ் மைண்டுக்கு நிகழ்காலம் தான் தெரியும், இறந்த காலம் எதிர்காலம் தெரியாது. நல்லா புரியுது. பாசிட்டிவா பேசுறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி, நிகழ்காலத்துல உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இப்படி சொல்லக்கூடாது. எப்படின்னா, நான் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஐ எம் ஹெல்தி, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன், நான் செல்வந்தன், நான் வந்து ஒரு பணக்காரன், நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு புரியாது. சோ நான் பணக்காரன் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே நம்ம பேசணும். என் குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது, நான் என் வேலையில் வெற்றி பெற்றுள்ளேன், வெற்றியாளராக இருக்கின்றேன், அந்த மாதிரி பேசணும். ரமேஷ் கவனமாக இருங்கள். இப்போ வந்து ரமேஷ் வந்து ஒரு மரத்து மேல ஏறுறாரு, நீங்க சொல்றீங்க ரமேஷ் பத்திரமா இரு, கீழே விழுந்துராத அப்படின்னா அந்த மனுஷன் கீழே தான் விழுவாரு. அதுக்கு என்ன சொல்லணும்? ரமேஷ் பத்திரமா பார்த்து ஏறுங்க, பார்த்து இறங்குங்க, இப்படி நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ வேற என்னெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு உற்சாகமான ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நான் உற்சாகமா இருக்கின்றேன், ஐ ஆம் எக்ஸைட்டட், ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட் அப்படின்லாம் சொல்லலாம். அற்புதம், சூப்பர், இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தை. உங்களுக்கு மட்டும் இல்ல, இது யார் கேட்கறாங்களோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் காசு கேட்கிறாரு, என்கிட்ட காசு இல்லை, ஆனா அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அது என்ன சொல்றது? சார் என்னோட ஐ ஹேவ் சம் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் சார், அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு நிதி நிலைமை ஒண்ணு இருக்கு, நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது வந்து நம்ம நியூட்ரலாவே எடுத்துக்கலாம். அதுல வந்து பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன அனுப்புறோம்? ஒன்னும் அனுப்பல, நம்ம கிட்ட கேட்டவருக்கு நம்ம பதில் தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு விஷயமா வச்சுப்போம். இதனால நல்லதும் இல்லை, கெடுதலும் இல்லை இந்த வாக்கியத்தினால அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ட்ஸ் ஆம்பிளிஃபை பிலீஃப்.
நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்பிக்கை கொடுக்கும். சோ அப்ப நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது வேற விஷயங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அது நம்ம அதை நம்ப வைக்கணும். ஓகேங்களா? அப்ப அதை நம்ப வைக்கணும்னா அதை நம்ம திரும்ப 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 சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் அது அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகும். சோ இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போற ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கையா மாறணும். சோ என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பீக் அபவுட் யுவர் டிசையர்ஸ் as if they already existence. It helps solidify that belief. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கணும்ல, அதை நம்ம பணக்காரன் ஆகணும்னு சொல்றதை விட ஆல்ரெடி நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்ட்டு நான் நான் பணக்காரனா இருக்கின்றேன், நான் பணக்காரன், என்கிட்ட 2 கார் இருக்குது, எனக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும் ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களோட கான்சியஸ் மைண்ட் அதை நம்பாது இல்ல. ஏன்னா உங்க கான்சியஸ் மைண்டுக்கு தெரியுமே நீங்க இருக்கிற வீட்டுல எத்தனை பெட்ரூம் இருக்குது, எத்தனை ஃப்ளோர் இருக்குது, உங்ககிட்ட என்ன கார் இருக்கு, அது என்ன பிராண்ட் காரு, எப்போ வாங்குனது முதற்கொண்டு உங்களோட கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். சப்கான்சியஸ்ல தெரியும் உங்ககிட்ட கார் இருக்குதுன்ட்டு. ஆனா நம்ம பேசும்போது, நம்ம விஷயங்களை பேசும்போது எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த ஆல்ரெடி நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வாங்கிட்டா மாதிரி அதை நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி நீங்க பேசணும். அப்படி பேசும்போது உங்க கான்சியஸ் மைண்ட் ஃபர்ஸ்ட் அதை தடுக்கும். இல்ல இவன் தப்பா பேசுறானே, இவன் பொய் பேசுறானோ, நம்ம கிட்டதான் இது இல்லையே அப்படிலாம் கான்சியஸ் மைண்ட் நினைக்கும். இங்க விஷயமே என்னன்னா, அந்த கான்சியஸ் மைண்டை ஏமாத்தி அதை நம்ப வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடும். ஆமா என்கிட்ட பென்ஸ் கார் ஒண்ணு இருக்கு, BMW கார் இருக்கு, ஆமா அது வெளியில நிக்குது, கலரு இந்த கலர் ஒண்ணு பிளாக், இன்னொன்னு ஒயிட். ஸோ ஒன்னதோட மாடல் இது, இன்னொன்னதோட மாடல் இது. ஸோ இப்படி நீங்க சொல்ல 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 என்ன ஆகுன்னா, ஆமா நிஜமா அவங்ககிட்ட இருக்குது போல இருக்குதுன்ட்டு கான்சியஸ் மைண்ட் நம்பும். ரெண்டாவது அது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அதை புகுத்திடும். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும், அதை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திடும். அதே கலரு, அதே பிராண்டு, அதே மாடல், அது எங்க இருந்தெல்லாம் வரும்லாம் கேட்க கூடாது, அது வந்துடும். ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்குன்னா என்னோட பாஸ் கேட்டாரப்பா, என்னோட மாஸ்டர் கேட்டாரப்பா, அது ரொம்ப கொடுத்தாகணும்னு அது கொடுத்துடும். சரி, நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, நான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆயிட்டா சொல்லக்கூடாது. நீங்க ஆல்ரெடி ஆயிட்டீங்க. நான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர், நான் உலகின் ஆரோக்கியமான மற்றும் பணக்கார நபர், ஐ எம் தி ஹெல்த்தியஸ்ட் அண்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னிடம் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் உள்ளது, என்கிட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கு, வெள்ளை கலர் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். அது பிரெயின்குள்ள போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. எனது குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது அப்படின்ட்டு பேசுவோம். இது மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்ப சார் சொல்றது? விடிய காலைல சொல்லலாம். நீங்க சும்மா மதியானத்துல வேலையை முடிச்சுட்டு சும்மா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு இதை நீங்க மறுபடியும் சொல்லிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். எப்பெல்லாம் டைம் இருக்குதோ, வண்டி ஓட்டுறீங்க அப்போ சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம். இதுக்குன்னு ஒரு நேரங்காலம் கிடையாது. ஆனா விடிய காலையில தூங்குறதுக்கு, தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அது இன்னும் சீக்கிரமா ரீச் ஆகும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட். எனது வங்கி கணக்கில் 10 கோடி ரூபாய் உள்ளது அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, நான் 10 கோடி ரூபான்னு சொல்றேன், நீங்க 100 கோடி வேணா கூட 100 கோடின்னு சொல்லிக்கலாம். அது எப்படி சார் 100 கோடி எல்லாம் கிடைக்குமா? ஏங்க 10 கோடி ரூபாய் கிடைக்கும் போது 100 கோடி ரூபாய் கிடைக்காதா? சப்கான்சியஸ் மைண்டுக்கு ரூபா நோட்டுன்றது ஜஸ்ட் ஒரு பேப்பர். அது நீங்க 100 ரூபாய் கேட்டாலும் அதுக்கு ஒரு பேப்பர் தான், 100 கோடி கேட்டாலும் அதுக்கு ஒரு பேப்பர் தான். ஆனா அது ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். என் மனைவிக்கு 100 சவரன் வாங்கி உள்ளேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த பாசிட்டிவான விஷயத்தை ஆல்ரெடி நீங்க நடந்துட்டா மாதிரியும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியும் நீங்க பேசணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட வார்த்தைகளை எப்படி சப்கான்சியஸ் பிரெயினுக்குள்ள நம்ப வைக்கிறது அப்படின்றது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா வேர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். இப்ப நீங்க நம்ம பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெயினை மட்டும் கிடையாதுங்க, நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும், அது வேற விஷயம். அது மட்டும் இல்ல,
நீங்க பேசுற பேச்சே இப்ப நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு அது நீங்க மட்டும் தான் கேட்க போறீங்க. ஆனா ஒரு பொது வழியில பேசும்போதோ, ஒரு மீட்டிங்ல பேசும்போதோ, ஒரு ஜூம்ல பேசும்போதோ, நீங்க பேசுற பேச்ச நிறைய மக்கள் கேட்பாங்க. நிறைய மக்கள் கேட்கும்போது நீங்க பேசுற விஷயம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது நிறைய மக்களுக்கு ஈர்க்கும். அப்படி ஈர்க்கும் போது உங்களுக்கு அவங்க மூலியமா இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சோ அதனால நம்ம கிட்ட தான் நான் பாசிட்டிவா பேசணும். சார் சொல்லிட்டாருப்பா, அப்ப நான் பாசிட்டிவா தான் பேசுவேன். என் மைண்டு கிட்ட நான் பாசிட்டிவா பேசுவேன். ஆனா வெளியில போய் பேசும்போது மத்தவங்களை பத்தி குறை சொல்றது, மத்தவங்களை பத்தி பேசுறது, இதெல்லாம் எங்க விளங்குறது அப்படி அதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியும் நமக்கு தான் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம தனியா உட்காந்து பேசும்போது நம்மளோட மைண்டுக்குள்ள போது நம்மளுக்கு ஒரு பர்சனல் எனர்ஜி கிடைக்குது. இதுவே தான் நீங்க வெளியில பொது வழியில போய் பேசும்போதும் அதே மாதிரி பாசிட்டிவா பேசும்போது அந்த பாசிட்டிவ்னஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் போய் சேரும். அதனால மத்தவங்க கிட்ட இருந்தும் ஒரு சப்போர்ட். இப்ப நம்ம பேசுறோம், இப்ப நம்ம சொல்றோம்ல, எனக்கு வந்து மெர்சிடிஸ் பென்ஸ், என்கிட்ட கருப்பு கலர் காரு, இந்த நம்பர் இருக்குது, இந்த மாடல் இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வெளியிலயே நம்ம இதை பேசும்போது ஒருத்தர் நினைப்பாரு, மெர்சிடிஸ் பென்ஸ் இதை விக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல நபர் வந்து யாராச்சும் இருந்தா நல்ல ரேட்டுக்கு கொடுத்து விட்டுருவோம், இல்லைன்னா நான் வந்து ஃபாரினுக்கு போறேன், கார் சும்மா தான் இருக்கும், யாருக்காச்சும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப நீங்க பேசும்போதும் அவங்களோட மைண்டும் உங்களோட மைண்டும் ரியாக்ட் ஆகி இந்த யூனிவர்ஸ் வந்து உங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி அவங்க அந்த கார் உங்களுக்கு சும்மா கூட கொடுத்துட்டு போயிடுவான். என்ன சார் சொல்றீங்க, சும்மா கொடுக்குறாரா? அவருக்கு ஏதோ அவரோட பொருள் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்குது, அவர் வந்து இப்ப அதை யூஸ் பண்ண போறது இல்ல, வெளியூருக்கு போறாரு, அவருக்கு மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம்ல. காசு இப்ப இந்த காசை கொடுத்து கார் வாங்கணும்ன்றது உங்களோட கான்சியஸ் மைண்ட், இது ஒரு லாஜிக், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் தான் லாஜிக்கே இல்லைல்ல. இவருக்கு இது வேணும், இது நான் கொடுக்கணும், அப்ப நான் எங்க இருந்து கொடுக்கணும், யார்கிட்ட இருக்குதோ அவர்கிட்ட இருந்து வாங்கி இவர்கிட்ட கொடுக்கணும். அப்ப நம்ம இந்த பொது வழியில பேசும்போதும் மக்கள் கிட்ட பேசும்போதும் நம்ம ரொம்ப பாசிட்டிவாவும் இதே மாதிரிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்மளுக்கு சீக்கிரமா விஷயங்கள் கனெக்ட் ஆகும். அதனாலதான் வந்து சொல்லுவாங்க, லைக் மைண்டட் அட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு கும்பல் இருக்கும், இந்த கும்பல் காலையில ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கும். அந்த குரூப்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த கிளம்பிட்டா உங்க வீட்டுல கிளம்பிச்சு உடனே அந்த பக்கத்துல இருந்து எங்க காலையிலேயே ஆரம்பிச்சிச்சுப்பா அது பிரச்சனை, எழுந்துக்கும் போதே பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இவங்க 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 வந்து அவங்களோட குறைகளை சொல்றதுக்குனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இன்னொரு ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாவே ஸ்டார்டிங்லயே ஹாப்பி மார்னிங், எக்ஸைட்டடா இருக்குது, இதுவா இருக்குது, இன்னைக்கு வந்து இந்த விஷயம் நடக்க போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும். ஸோ உங்களோட விருப்பம் தான் மக்களே, என்னன்னா எந்த பக்கம் நீங்க போய் சேரணும். உங்களுக்கு வந்து அன்பு வேணுமா, லவ் வேணுமா, அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏஆர் ரஹ்மான் கூட வந்து ஆஸ்கார் வாங்கினார் பாத்தீங்களா, 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். இந்தியாலேயே வந்து 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினது ஏஆர் ரஹ்மான் தான். சோ அவர் ஃபர்ஸ்ட் இடத்துல சொன்னாரு, எல்லாம் புகழும் இறைவனுக்கே, அது ஒண்ணு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அவங்க கிட்ட கேக்குறாங்க, எப்படி நீங்க வந்து இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏஆர் ரஹ்மான் சொல்றாரு, என் வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு 2 சாய்ஸ் இருந்துச்சு, நீ வந்து அன்பை தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா ஏட்னா வந்து எதிர்ப்பு, என்ன சொல்லுவாங்க, விரும்பாத, அதை நம்ம பேச வேணாம் நெகட்டிவ். ஸோ ஏட் ஆர் லவ், எனக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்கு, இதை தேர்ந்தெடுக்கலான்ட்டு. ஆனா நான் தேர்ந்தெடுத்தது லவ், அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாரு. ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன் நம்ம கையில தான் இருக்கு. என்ன சூஸ் பண்ணணும்ன்றது வந்து உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட். அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளும் அந்த இடத்துக்கு போய் சேருவோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி, சக்சஸ், மணி, கிரியேட்டிவிட்டி, பிளானிங், ஐடியா, காம்படிஷன், இதெல்லாம் லீடர்ஷிப், இதெல்லாம் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்க கிட்ட எவ்வளவு பாசிட்டிவா பேசுறோமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே.